கெஸ் வாட், ஐ ஹவ் ஸ்டார்டட் கெட்டிங் நெகட்டிவ் கமெண்ட்ஸ். இப்போ இல்லை, ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3-4 மந்த்ஸ்லேயே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் கடவுள் புண்ணியத்தில் நிறைய இல்லை, அங்கெங்கன்னு 1-2 அவ்வளோதான். எனக்கு ரீல்ஸ் பார்க்கச்சா 2 கெட்ட பழக்கம் இருக்கு. ஒன்று, அந்த ரீலை பார்க்கறதுக்கு முன்னாடியே லைக் போடுறது. இன்னொன்று, அந்த ரீலை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் ரீட் பண்ணுறது. டேல்ஸ் ஆஃப் எபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு பிடிச்ச இன்ஃப்ளூயன்சஸ்லாம் இருப்பாங்க. அவங்க ஏதாவது போஸ்ட் போட்டால் அந்த கமெண்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது கீழே வண்டியாக திட்டி வச்சிருப்பாங்க. அப்பெல்லாம் தோணும், எப்படி இவங்க இவ்வளோ நெகட்டிவிட்டியை ஃபேஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் சிரிச்சுக்கிட்டே இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுறாங்க. நான்லாம் இருந்தால் தெரியாதவங்க கிட்ட எதுக்கு திட்டு வாங்கணும், சேனலே இழுத்து மூடிட்டு போயிருப்பேன். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தெரிஞ்சவங்க கிட்ட திட்டு வாங்குறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். இதுல யார் என்னன்னே தெரியாது, பேர் தெரியாது, ஃபேஸ் தெரியாது. பெஸ்ட் பார்ட் என்னன்னா, எதுக்கு திட்டுறாங்கன்னே தெரியாது. எப்ப அடிச்சாலும் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி அடிப்பாங்க. இப்ப அடிச்சதுக்கு காரணமே சொல்லாம அனுப்புறாங்களே, எதுக்குடா நான் சரிப்பட்டு வர மாட்டேன், சொல்லுங்கடா. லிட்ரலி இந்த தெரியாதவங்க கிட்ட திட்டு வாங்குறது இருக்குல்ல, அது ஒரு மாதிரி ரொம்ப வியர்டான ஃபீலிங். ஸோ எனக்கு ரொம்ப நாளத்து டவுட், எப்படி இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க இதை சமாளிக்கிறாங்க அப்படின்னு. அண்ட் ஐ காட் தி ஆன்சர். 2 நெகட்டிவா, அவ்வளோ பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். கமெண்ட்ஸ் தாண்டி டிஎம்ஸ்ல வரும். ஷேர் ஒன்று ஒரு பொண்ணு, ஏன் ஏஜ் தான், ஏன் ஒரு தான், நாகர்கோவில். இப்போ வெளியில படிக்கிறாங்க போல, உங்க வீடியோஸ் நல்லா இருக்கு, ரீசெண்டாக தான் பார்க்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு ஒரு மெசேஜ். அப்புறம் குழல் இனியால் அப்படின்னு ஒருத்தங்க, அழகான தமிழ் பேரு, ஷீஸ் ஃப்ரம் பாண்டிச்சேரி. உங்க கண்டென்ட் நல்லா இருக்கு, வாய்ஸ் ரிஃப்ரெஷிங்கா இருக்கு. இது வரைக்கும் நான் யாருக்கும் இப்படி டெக்ஸ்ட் பண்ணதில்லை, உங்களுக்கு தான் ஃபர்ஸ்டா பண்றேன் அப்படின்னு. அப்புறம் அர்ச்சனா, மைன்யூட்டா நோட்டீஸ் பண்ணி நீங்க போட்டிருக்கிற அதே இன்ஃபினிட்டி பிரேஸ்லெட் நானும் போட்டிருக்கேன் அப்படின்னு லிட்டரலா போட்டோ எடுத்து அமிச்சாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட டிஎம்ஸ். சேனல் பாக்குறது 85% பொண்ணுங்க தான், அதுவே ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. ஃபேக் ஐடியா இருக்கக்கூடாதுன்னு பயமாவும் இருக்கு. சாரி பட் ஸ்டில் நெகட்டிவ் இருந்தாலும் பாசிட்டிவ் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ கண்டினியூ பண்ணலாம், தப்பு இல்லை.